சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. சென்ற வாரம் 3 நாட்கள் தமிழகத்தில் அமலாக்கத்துறையினுடைய ரைடு நடந்தது. பொதுவாக அரசியல்வாதிகள், அவர்களுடைய அலுவலகங்கள், தனிநபர்கள், வர்த்தக ஸ்தாபனங்கள், அதில் இடி ரைடு நடக்கிறதுங்கிறது வழக்கம்தான். ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸில் இடி ரைடு நடந்திருக்கிறது கொஞ்சம் நம்மை நிமிர்ந்து உட்கார்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தை அது ஏற்படுத்தியது. அமலாக்கத்துறை அதனுடைய முதல் கட்ட அறிக்கை கொடுத்துருக்கு. அதில் 3 விதமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. டாஸ்மாகில் அதிகபட்ச சில்லறை விலை எம்ஆர்பி ரேட்டை விட அதிக விலைக்கு மது விற்பனை நடந்திருக்கிறது. மது விநியோக ஆர்டர்களுக்கு மது உற்பத்தி ஆலைகள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரியாக டாஸ்மாக் பணியாளர்கள் நியமனம், பணி இடமாற்றம் உயர் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு செய்திருக்கிறார்கள் என்று அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த டாஸ்மாகில் நடந்த ரைடில் ஏற்கனவே நம்ம கவனத்திற்கு பொதுமக்களுக்கு தகவல் இருக்கின்ற குவார்ட்டருக்கு 10 ரூபா, அதனால தான் ஒரு மந்திரிக்கே பேர் 10 ரூபா மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வசூலிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நான் துவக்கத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம், ஒரு மினிஸ்டரை கார்னர் பண்ணி இந்த பார் நான் ஆதாரம் தரேன் அப்படின்னா மினிஸ்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி பொதுவாக பேசினா நீங்கள் ராஜினாமா பண்ணுவீங்களான்னு, அமைச்சர் பண்ணுவீங்களான்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஊடக நண்பர்கள் இந்த டாஸ்மாக் தொடர்பான விஷயத்தில் ஆதாரங்களோடு அமைச்சரை கார்னர் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆதாரங்கள் பப்ளிக் டொமைன்லேயே இருக்குது. அதே போல் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டர்கள் ஒதுக்கீடில் முறைகேடு நடந்திருக்கிறது. நோ யுவர் கஸ்டமர் டிமாண்ட் டிராஃப்டில் இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே முரண்பட்டதாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இறுதி ஏலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் ஒரு நபர் தான் இறுதி ஏலத்தில் இருக்கார், டெண்டரில் பங்கு பெற்றவராக. ஆகவே இது 100% ஃபேவரிட்டிசம், நெப்போட்டிசம், கரப்ஷன் இது எல்லாமே அதில் இருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒப்பந்தக்காரர்களுக்கு 100 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் டாஸ்மாக்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே டாஸ்மாக் பார் உரிமை டெண்டர் ஒதுக்கிறதுல நிபந்தனைகள் மீறப்பட்டு மோசடியாக இது ஒடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக வரி வருவாய் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. மதுபான நிறுவனங்கள், டாஸ்மாக் உயரதிகாரிகள் இவர்களிடையே இருக்கின்ற நேரடி தொடர்பின் மூலமாக பல நிறுவனங்களுக்கு, அதாவது ஒரு நியமம் எப்படி கடைபிடிக்கப்பட்டிருக்குன்னா, இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு கம்பெனிக்கு கொடுக்கறது இல்லைங்க. அதையெல்லாம் மீறி ஓரிரு கம்பெனிகளே முழுமையாக ஆதரிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கு. அதனால் இது மணி லாண்டரிங் ஆக்டு ஆகிய சட்டங்கள் மீறப்பட்டிருக்கு. அதில் கணக்கில் காட்டப்படாத பணம் வருவாய் 1000 கோடிக்கு மேல் பிடிபட்டிருக்கு. இது என்னன்னு சொன்னால், இட் இஸ் ஒன்லி டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்.
அதாவது 1000 கோடிக்கு மேல் இந்த பிரிமினரி ஆதாரங்கள் கையில் கிடைச்சிருக்கிறதன் அடிப்படையில். ஆனால் இதனுடைய பரிணாமம் மிகப்பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க, அச்சப்படுகின்ற அளவிற்கு இது போய்கொண்டிருக்கு அப்படின்னு. 2 லட்சம் கோடி ரூபாய் வரை இதில் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த விஷயத்தை நாம் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தது. நீங்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி சர்க்கார் வந்தப்போ முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அடையாளமே ஒரு சாதாரண மஃப்ளர், ஹவாய் சப்பல், ஆல்டோ காரை, இதுதான். இது தவிர நான் வேறு இதுலேயும் வரமாட்டேன் அப்படின்றெல்லாம் பேசிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய வீடு 122 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டது. அதை விட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1989-90 இந்த காலகட்டத்தில் ருமேனியாவில் செசஸ்குன்னு ஒரு கம்யூனிஸ்ட் பிரசிடெண்ட் இருந்தார். அவரோட வீட்டில் லெட்ரின் பாத்ரூம் நீங்கள் பார்த்தா டாய்லெட்டு பேன் கோல்டு. அந்த மாதிரி இந்தியாவின் ஒரு முதலமைச்சர் வீட்டு டாய்லெட் பேன் கோல்டில். அந்த அளவிற்கு ஊழல் உச்சக்கட்டத்திற்கு போன டெல்லி இது டாஸ்மாக் இந்த ஊழல், லிக்கர் ஸ்கேம், அது அளவுக்கு மேலே. ஏன்னா இது டெல்லியில் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்ட சமயத்திலே நான் சொல்லியிருந்தேன், அந்த நூலை பிடித்து கொண்டு வந்தால் அது ஹைதராபாதோடு நிற்காது. ஏன்னா திருமதி கவிதா அவர்களும் கைது செய்யப்பட்டார் அந்த சமயத்தில். இது சென்னைக்கே வரும். ஆகவே இன்றைக்கி பார்த்தா டெல்லியில் ஏற்பட்ட சாராய ஊழல், சத்தீஸ்கரில் பிடிபட்ட சாராய ஊழல் அதை விட பல மடங்கு பரிமாணத்திலே அதிகம் இருக்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் இதில் மக்கள் என்ன பேசுகிறார்கள், எப்படி டெல்லியில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இன்வால்வ்டோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையும் இதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. ஆகவே இது முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு விரைவிலேயே சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் டெல்லி போல ஹைதராபாத் போல அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகி கொண்டிருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி, அரசாங்கம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவர்கள் செய்கிற இன்வெஸ்டிகேஷன், அதனுடைய நடவடிக்கைகள் அது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அவசியமானது இருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாளை மறுநாள் சென்னையில் இந்த டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, 5000த்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சி போராட்டம். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டாஸ்மாக் கடைகளையே மூடணும்னு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காணும் தூத்துக்குடியில் யாரோ ஒரு எம்பி இருக்காங்க, கனிமொழின்னு பேர். அவங்க என்ன சொன்னாங்க, 16லேயே இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. அந்த இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் டாஸ்மாக். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து, நீங்கள் எத்தனை கையெழுத்து போடுவாங்கன்னு எனக்கு தெரில. நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து, டாஸ்மாக் எதிராக ஒரு கையெழுத்து, எதெல்லாம் நடக்காவோ அதெல்லாம் கையெழுத்து பட்டியலில் கொடுத்துட வேண்டியது. அந்த மாதிரியாக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் 10 ரூபா மந்திரின்னு சொல்கிற அளவுக்கு. ஆனால் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் உச்சபட்சத்தில் இருக்கின்ற தலைமை ஈடுபட்டு இருக்கிறது என்கின்ற பல தகவல்கள் வந்து கொண்டு இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சரிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா நிஜமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை இந்த இடி ரைடின் மூலமாக பைத்தியம் பிடிச்சிருக்கு தலைவர். நீங்கள் பாருங்கள், நம்ம முதலமைச்சர் ரூபாயோட சிம்பல் அதை மாற்றுவாராம். கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சிருக்காரா, பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சிருக்காரா? இப்போ நாம் எழுதும்பொழுதே ரூபாய்
இத்தனை 1000 இத்தனை லட்சம் போடுறோம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட்டு அதுக்குன்னு ஒரு சிம்பல் அப்ரூவ் பண்ணி இவர் அதை மாற்றி தமிழில் போடுறாரு. அங்கே இப்போ இந்த ஊழல்லாம் வர்ற பணத்தில் எல்லாத்தையும் ரூபா நோட்டில் அதை வந்து தேவநாகரி ஸ்கிரிப்டை அடித்து இந்த தமிழில் எழுதி தான் பயன்படுத்துவாங்க. இப்போ எவ்வளோ ஃபுலிஷ் ஒரு சீஃப் மினிஸ்டர். காரணம் என்ன? ஹி ஹஸ் கான் பெர்சல். அதே மாதிரியாக மிகப்பெரிய டிஸ்பிகபிள் ஆக்ட் துரைமுருகனோடு. வட இந்திய மக்கள் இந்த மாதிரி, அந்த பெண்கள் இந்த மாதிரி, இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசுவாரா என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழன் பண்பாடுன்னு பேசுகிறீங்களே, அப்போ மனைவி, இணைவி, துணைவி இதெல்லாம் மக்கள் ஃபோட்டோவோடு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் துணைவி. அது இருந்துக்கிற உங்கள் லீடர்ஸ் கிடையாதா? ஏன் தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகத்தை, எங்கள் ஊர் கண்ணதாசன் புஸ்தகத்தை, வனவாசத்தை படித்தா எவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இந்த திராவிடியன் ஸ்டாக், கேரக்டர்லெஸ் ஃபெலோஸ். அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து வட இந்திய பெண்களெல்லாம் இந்த மாதிரின்னு பேசலாமா ஒருத்தர்? அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார், எனக்கு வந்து வரி கட்டாதேன்னு சொல்ல 1 செகண்ட் ஆகும்னு. அந்த 1 செகண்டு தான் 356 பயன்படுத்தான். கான்ஸ்டியூஷன் தெரியாதா உங்களுக்கு? வரி கொடுக்காதேன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்ல எனக்கு டைம் ஆகாதுன்னு சொன்னார். கொடுக்காதேன்னு சொல்லுங்கள். நான் முதுகெலும்பு இருக்கும்னு சொன்னால், இந்த தைரியம் இருக்கும்னு சொன்னால் மக்களை வரி கொடுக்காதேன்னு சொல்ல முடியுமா? ஆகவே இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய ஊழல், அதனுடைய கோர முகம். இன்றைக்கி இந்த டாஸ்மாக் இதுங்கிறது இட் இஸ் ஒன்லி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி கரப்ஷன்ஸ் ஆல்ரெடி ரிமைனிங். நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம திரு அமர் பிரசாத் ரெட்டி சென்னையிலேருந்து தான் வந்தார். சென்னையில் நீங்கள் ஒரு டாய்லெட்டு கட்டுறதுக்கு 1 கோடிக்கு மேலே. நீங்கள் வந்து ஸ்வச் பாரத் அபியானில் மாண்பு பிரதமர் டாய்லெட் ஸ்கீமில் ஒரு டாய்லெட் கட்ட எவ்வளவு செலவாச்சு? 12,000. ஆனால் இன்றைக்கி மெட்ராஸ் கார்ப்பரேஷனில் டாய்லெட் மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 360 ரூபா, மாதம் 12,000. ஒரு டாய்லெட்டு கட்ட எவ்வளவு செலவாகுமோ அது ஒரு டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆகவே நீ ஒரு மாதத்துக்கு மெயின்டைன் பண்ண ஒரு நாளைக்கு 360 ரூபா. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுடைய பேடி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் நடக்கிற ஊழல் எல்லா விதத்துலேயும் அங்குங்கனாதபடி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது. அதுக்கு சிகரம் வைப்பது போல் வந்து இந்த டாஸ்மாக் பிரச்சனை இருக்கிறதுனால வந்து மது பிரியர்களாக குடிகாரங்கன்னு சொல்லக்கூடாது. எங்கள் முத்துசாமியை கோச்சுப்பார். அதனால் அவர்களுக்கும் புரிகிற மாதிரியாக இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து செல்லணும். அப்படிங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி நாளை மறுநாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் போராட்டம் துவங்குகிறது. இது தமிழகத்தில் இருக்கின்ற 5000த்திற்கும் மேற்பட்ட எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாக. அப்புறம் அது என்ன கிளப்பா? அதுக்கு ஒரு கிளப் இருக்குது. அது என்ன? FL2 ரெக்ரியேஷன் கிளப். அந்த கிளப்பு அது ஒரு 1000 இப்போ உருவாக்கியிருக்காங்கல்ல. ஏன்னா டாஸ்மாக் கடை எண்ணிக்கையை கூட்டுறோன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ கிளப்பு எண்ணிக்கையை கூட்டிட்டாங்க. அதனால் அந்த கிளப்புகள் எல்லா இடத்துக்கு முன்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தப்படும். இது மக்களிடமே லாஜிக்கல் எண்டுக்கு தேர்தல். ஏன்னா இது எல்லா ஊழலுக்கும் ஒரு முடிவு என்ன? லாட் ஸ்டாக் அண்ட் பேரல் திஸ் கரப்ட் திராவிடியன் மாடல் சர்க்கார் ஷுட் பி ரிமூவ்டு. இந்த ஆட்சியை தூக்கி எறியாமல் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்பதை மக்களுக்கு புரிய செய்கிறதுக்காக இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நடக்கும். இந்த எப்படி அரசியல் மாற்றங்கள் வரணும்னு சொன்னால் ஊடக நண்பர்களின் உதவியின் மூலமாகத்தான் செய்ய முடியும். நான் இந்த விஷயத்தை சொல்லலாம், இடி ரைடு நடத்தியிருக்கலாம், அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு சொன்னால் அவங்க உதவி வேணும். அதுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு கரப்ஷன் ஃப்ரீ தமிழ்நாடு கொண்டு வரணும்னு சொன்னால்
அது அதனுடைய அவசியத்தை புரிந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு நான் சொல்கிறத இதான் இருக்குது. நீங்கள் கேட்குறதுனா வேறு எதுவும் கேட்கணும். போராட்டம் வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இல்லை எல்லா இடங்களிலும் நடக்கும். நாளைக்கு வந்து சென்னையில் ஸ்டார்டிங். ஆமாம், டாஸ்மாக் ஆஃபீஸில் எதிராக வந்து இது நாளைக்கு சென்னையில் நடக்குது. நாளிலேருந்து வரிசை எல்லா இடங்கள்லையும். இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே இதனால தான் தமிழ்நாடு முழுக்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறது காரணம். இந்த தகவல் மக்களுக்கு போகணும். அங்கே அவர்கள் போராட்டம் நாளைக்கு 17, நாளை மறுநாள் போராட்டம் 17. சார், அமைச்சர் நேற்று செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்குறப்ப டெல்லி ஊழலுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் வந்து அந்த மாதிரி தனியாக பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு. அதை நான் ஒத்துக்கிறேன். இல்லை, தொடர்பு இல்லை, இதுக்கு நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்றதுக்கு எந்த ஊழல் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் தான் சட்ட ரீதியாக 470 நாள் ஜெயிலில் இருந்தாருன்னு பார்த்துருக்கோம்ல. சட்ட ரீதியாக தானே இருந்தார், உள்ள நீதிமன்றம் தானே உள்ளே வச்சுது. அதனால் இப்போ ஈடியும் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸு நம்ம திருச்சியில் 4 நாள் முன்னாடி அராஜகத்தின் உச்சக்கட்டம் தமிழ்நாடு போலீஸோட நடவடிக்கை. தே ஹவ் பிகம் ஆல்மோஸ்ட் தி பாய் ஸ்கவுட் ஆஃப் டிஎம்கே காவல்துறை. அந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இங்கே நம்ம தென்னூரில் உக்ரகாளியம்மன் கோவில், அந்த கோவிலோட சொந்த இடத்துல வந்து கோவிலுடைய தேர் திருவிழா பற்றி ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க. வெளியில் கூட வைக்கல, அவங்க சொந்த இடத்துல. அது ஹைகோர்ட்டில் வந்து கோவிலோட இடம்னு தீர்ப்பு இருக்குது. ஆனால் அதற்காக பிஜேபியினுடைய இங்கே மாநகர் ஜெனரல் செக்ரட்டரி காளீஸ்வரன் உட்பட 6 நிர்வாகிகளை ரிமாண்டு பண்ணியிருக்கு போலீஸ். வாட் இஸ் திஸ்? ஆனால் இதெல்லாம் கோர்ட்டில் நிற்குமா? நிற்காது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நான் தமிழ்நாடு போலீஸுடைய கேசஸுடைய கன்விக்ஷன் ரேட்டு இட் இஸ் நாட் ஈவன் 20%. ஆனால் இன்னி வரைக்கும் இடி கேசஸுடைய கன்விக்ஷன் ரேட் 95%. அதனால் வந்து நீங்கள் சாராய மந்திரி இப்போ சொன்னார்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆதாரங்கள் டெஃபினட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இடி ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் இறங்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் 10 ரூபா கூட வச்சு விற்றதுலேருந்து இதில் இது லைசன்ஸு கொடுத்ததில் எல்லாத்துலேயும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அதோடு மட்டும் இல்லை. இன்றைக்கி எந்த மாதிரியான நிலைமை இருக்குதுன்னா, சில இடங்களில் ரைடு பண்ணி பார்த்ததில் ஸ்டாக்கில் இருக்கிற ரெக்கார்டில் எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு ஃபிசிக்கல் ஸ்டாக் இருக்குது. அப்படின்னா பில்லு இல்லாமல் வந்திருக்கு. ஆகவே இது எல்லா விதத்திலும் வந்து, ஏன்னா காரணம் என்ன, குடிக்கிறவன் அன்றைக்கி 10 ரூபா கூட கேட்டாலும் குடிக்கிறேன்னு கொடுத்துட்டு போகிறான். அதனால் இவங்களுக்கு கொள்ளையடிப்பதுக்கு வசதியாக கொள்ளையடிச்சிருக்காங்க லட்சக்கணக்கான கோடி. அந்த பணம் இருக்கிற சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா திமிரு தான் 200க்கு மேலே சீட்டு ஜெயிக்கும்னு பேசுறது. திமிர். எங்கள்கிட்ட பணம் இருக்க விலைக்கு வாங்கிடுவோம் நாங்கள், அப்படி நினைக்கக்கூடிய. ஆகவே இந்த மோசமான தீய சர்க்கார் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு விடிமோட்சம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுது. இல்லை, குறிப்பிட்டு நான் எதையும் சொல்லுறதுக்கு இந்த ஸ்டேஜில் முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய வால்யூம் ஆஃப் கரப்ஷன் நீங்கள் வந்து தலைமைக்கு தெரியாமல் நடந்திருக்குமா இல்லை? ஸோ நாம் இந்த அரசாங்கத்தின் உச்சபட்ச தலைமைக்கு தெரியாமல் இவ்வளவு ஆழமான ஒரு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது நம்முடைய ஊகம். அதனால தான் தமிழ்நாட்டின் மணீஷ் சிசோடியாவும் இங்கே வந்து யாருன்னு விரைவில் அந்த சார் யாருங்கிற கேள்விக்கு வேணால் இன்னும் பதில் கிடைக்கல. இது சீக்கிரம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மத்திய அரசை எதிர்க்கிறனால தான் இந்த ரைடு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதனால தான் நம்ம 3 வருஷம் முன்னாடியே குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறாருன்னு ஊடகங்களில் வந்தது, மக்கள் சொன்னாங்க. அதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை இவங்க எதிர்க்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பது என்பது உங்கள் வாய்ச்சவடாது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை எப்படி எதிர்க்க முடியும்? அதுவும் திராவிட முன்னேற்ற கழகமா? நான் கேட்குறேன், 62 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. இப்போ அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போய் இவங்க யாரும் போகலை இன்னும் சுடுகாட்டுக்கு.
62ல் டிஎம்கேவோட ஜெனரல் கவுன்சில் கூடி என்ன தீர்மானம் போட்டீங்க? ஏன்னா அப்போ ரூல் என்ன, இது ஆக்ட் என்ன அமெண்ட் பண்ணியிருந்தாங்க? பிரிவினை கேட்டால் அந்த கேட்கின்ற கட்சி தேர்தலிலே போட்டியிட முடியாதுன்னு. நான் காற்றுல பேசலை. திரு சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்டி we are not asking for state autonomy, we only ask for more autonomyன்னு தீர்மானம் போட்டிங்களா இல்லையா? அதனால் உங்களோட மத்திய அரசு எதுக்கிற தைரியமெல்லாம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதும் தெரியும். நீங்கள் ஊழலுக்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் உண்டுன்னு சொன்னால் இந்தியாவிலேயே முதல் டிஎம்கே சர்க்கார் தான் 76 ஜனவரியில். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்திக்கு கொடுத்த புகார் பட்டியலின் அடிப்படையில் டிஎம்கே கவர்மெண்ட் வாஸ் டிஸ்மிஸ்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எல்லாரும் ஜெயிலில் வைக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் மிசாவில் கைது ஆகலைனாலும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த சமயத்தில் கைது செய்யப்பட்டார். ஜெயிலில் திரு ஸ்டாலின் அவர்களை தாக்க போலீஸ் வந்தபொழுது இடையில அந்த அடியை தான் வாங்கி கொண்டு செத்து போனார் சிட்டி பாபு. இது எல்லாம் நடந்தது. ஆனால் 80ல் நீங்கள் என்ன பண்ணீங்க? கதவை சாத்திண்டு இந்திரா காந்தி கிட்ட கும்பிட்டு விழுந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி எதிர்கன்னு கேட்கலையா? உங்கள் தைரியம் என்னன்னு நீங்கள் தெரியுங்க. தி டிஎம்கேஸ் bluff ஆஃப் bravery has been called so many times. அதனால் உங்களை டீல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது மக்களை பாதிக்கின்ற ஊழல் மிகு அரசுங்கிறதுனால நான் எல்லா துறையிலையும் சொல்கிறேன். ஈவன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்கள் கம்ப்யூட்டருக்கு புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டிங்களா? ஆனால் அது ஸ்கீமில் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்காக உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கு. அதே மாதிரியாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் கம்ப்யூட்டருக்கு குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த ஸ்கீமில் ஒரு டீச்சருக்கும் 15,000 ரூபா சென்டர் பணம் கொடுக்குது. ஆனால் நீங்கள் வெறும் ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க. எத்தனை ஊழல்! கொடுக்குற காசெல்லாம் வாயில் போட்டுக்கிறதா? அது இவ்வளவு மோசமான சர்க்கார். நீங்கள் we are collecting so many informations. அதனால் நீங்கள் சென்டரை எதுக்கிறதுனால அப்படி இப்படிலாம் பேச வேண்டாம். சார், ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்குது சார். இப்போ 1.62 லட்சம் கோடி நிதி திரட்டுறதுக்காக இலக்கு கடன் வாங்கிறது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சி, நாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டெட்டு இதோட இது கடந்து வந்த பாதையை நாம் பார்க்கலாம். 2006ல் தி டோட்டல் டெட் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் ஜஸ்ட் 26,000 crores. வெறும் 26,000 கோடி தான் தமிழகத்தினுடைய கடனாக இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ அப்படின்ட்டு எங்கள் கண்டனூர் சிதம்பரம் பேசினார். அந்த மாதிரியாக நீங்கள் பேசினார்ல அன்றைக்கி. அதுக்கு பிறகு தான் கேலப்பாக ஆரம்பிச்சது தமிழ்நாட்டினுடைய கடன். இப்போது 31/3/2021 அன்னைக்கு தமிழ்நாட்டின் மொத்த கடன் எவ்வளவு? 4,33,000 கோடி. ஆனால் அது 5 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மடங்கு கூடியிருக்கு. ஃப்ரம் 4.33 lakh crores to 9.3 lakh crores. ஆகவே இந்த அரசாங்கம் எப்படின்னா, இட்ஸ் அ ரெக்லெஸ் கவர்மெண்ட். ஃபினான்ஷியல் டிசிப்ளின், ஃபிஸ்கல் டிசிப்ளின்ங்கிறது எள்ளுமுனை அளவு கூட இந்த அரசாங்கத்திட்ட இல்லை. ஆகவே இந்த தமிழகத்தில் இன்றைக்கி அதுவும் இதனுடைய பப்ளிக் டெட்டு, இது தவிர எலக்ட்ரிசிட்டி போர்டுனுடைய கடன், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய கடன் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 31/3/2026 தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 15 லட்சம் கோடி ஆகும். ஆகவே ஒரு ரெக்லெஸ் கவர்மெண்ட், இன்டிசிப்ளின் கவர்மெண்ட். அதான் நேற்றுக்கு நான் காரைக்குடியில் ஃபிஸ்கல் டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னேன். பப்ளிக் டிசிப்ளின் வேறு ஏதாவது இருக்கா இந்த சர்க்கார் கேட்குறாங்க. அது கிடையாது. அதுதான் நமக்கு எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது. ஆகவே டோட்டலி ஃபினான்ஷியலி இம்மொராலிட்டி,
இப்போ கேரக்டர் வைஸ் இம்மொராலிட்டி பீப்புள் கையில் மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு முழிக்குது. இதை மீட்க வேண்டுமானால் மாண்புமிகு பிரதமர் தலைமையிலான அவர் வழிகாட்டுகின்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையிறது மாத்திரம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். சார் ஏர்போர்ட் இப்போ பரந்தூருக்கே சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் யார் கட்ட போகிறது? சென்டர் சார் மார்ச் 23 இல்லை, அதனால் இவங்க அறிவிக்கலாம். ஹூ ஹேஸ் டு டூ? நாம் பண்ணி கொண்டு இருக்கோம். நான் இப்போ இதுக்கே கூட மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருமயம் வந்த பொழுது கோரிக்கை கொடுத்துருக்கேன், விரைவில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம செட்டிநாடு ஏர்போர்ட்டு கொண்டு வர்றதுக்காக. ஆகவே மத்திய சர்க்கார் அதுவும் உடான் ஸ்கீமில் நாம் வந்து எவ்வளவு அதிகமாக, காரணம் 2 மடங்காயிருக்கு இந்த 10 வருஷத்தில் ஏர்போர்ட்டினுடைய எண்ணிக்கை. அதனால் செய்யறதுக்கு அது வந்து சென்டர் ரிக்வஸ்ட் வச்சா நீங்கள் அதுவே வேண்டாம். மெட்ரோஸ் ஃபேஸ் 2 சென்னையில் முதல்ல என்ன சொன்னாங்க, மீசையெல்லாம் தடவி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படி தாங்க சொன்னாங்க. இட் வில் பி ஃபுல்லி அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதாக. அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு போய் கேட்டீங்க, சரி சொன்னோம். இப்போ 60% சென்டர் கொடுக்குது. இப்போ நேற்றுக்கு பட்ஜெட்டில் அலாட் பண்ணியிருக்கிறது கூட 40% ஷேர் ஆஃப் தி ஸ்டேட்டு தான், மீதி 60% சென்டர் தான் கொடுக்குது. அந்த மாதிரி அது நீங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் மக்களுக்காக, தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்யும். சார் லாஸ்ட் டைம் செந்தில் பாலாஜி ஆசும்போது தொட்டுப்பார்லாம் சொன்னார் முதல்வர். இப்போ வந்து ரொம்ப கம்பம் அடக்கி வச்சுக்கிறாரு. தொட்டுடுவாங்கன்னா நீங்கள் கேட்டதுக்காக நான் சொன்னேன். நான் வந்து எனக்கு ஒன்றும் டெஃபினட் இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட இல்லை. சார் நான் என்ன சொல்கிறேன், சிஎம்மாக இருந்தாலும் என்ன எக்ஸப்ஷனா? இப்போ கெஜ்ரிவாலுக்கு கெஜ்ரிவால் இருக்கார், வாழை கட் பண்ணிட்டாங்க மக்கள். என்ன கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே வைக்கலையா? என்ன நான் ஜெயிலில் இருந்து டிசைன் பண்ணுவேன், அப்புறம் அதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் நான் வந்து சஜஸ்டிவாக எதுவும் சொல்லலை. பட் யாராக இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதுக்காக சொல்ல நீங்கள் தப்பாக நினச்சிட வேணாம். சேலத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆசிரியர் வந்து ஆதரவு தெரிஞ்சு கைது பண்ணியிருக்காங்க டெக்கோரியில். சரி, நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டீங்க, வரவேற்கிறேன். இந்த மும்மொழி கொள்கைங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் இட் இஸ் ஹிப்போக்ரிட்டிக்கல். நான் என்ன சொல்கிறேன், மொத்தம் சில லட்சங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். மாணவர்கள் படிக்கிறவங்க தனியார் பள்ளிகளில் 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் தனியார் பள்ளியில் 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அரசு பள்ளியில் 52 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அந்த தனியார் பள்ளிகளில் ஆர் தே நாட் ஃப்ரீ டு ஹேவ் எனி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ்? உண்மையிலேயே அறிவுக்கு தடை போட முடியுமா? படிக்கிறதுக்கு தடை போட முடியுமா? நான் வந்து ஒரு சில விஷயத்தில் டோட்டலி ஐ டிஃபர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆவதுக்கு ஏன் எக்ஸாம்னு கேட்குறாங்க, 8ஆவதுக்கு ஏன் எக்ஸாம்னு கேட்குறாங்க. 5, 8லலாம் மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதி அனுபவம் இருந்தால் தான் 10th கான்ஃபிடென்ஸோடு போக முடியும். அதனால் கல்வியில் போய் தடை போடுறேன்னு பேசுகிறதே தப்பு. திரு சந்திரபாபு நாயுடு அவர் சொல்லியிருக்கார், 3 என்ன என் குழந்தைகள் 10 படிக்கட்டும் அப்படின்னு. ஆகவே ஆசிரியர்களுக்கு உரிமை இருக்குது, கேட்குறதுக்கு பெற்றோர்களுக்கு உரிமை இருக்குது. எங்கள் குழந்தைக்கு இந்த மொழி படிக்கணும், ஆப்ஷன் தானே, நீ கொடு, அலோவ் பண்ணு. இஷ்டம்னா மாணவர்கள் படிக்கிட்டேன், யாரும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஆனால் வந்து அன்பில் பொய்யாமொழி பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கலாம், ஆனால் என் ஏழை தமிழ் விவசாயி பையன் படிக்கக்கூடாது, குறவழியை பிடிப்போம். வாட் இஸ் திஸ் நான் சென்ஸுங்க? அதனால் முதல்ல இவங்க, நான் அந்த தேவநாகரிக்கே சொல்கிறேன், அது வந்து ஸ்டாலின் குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் நீங்கள் ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கலான்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? அது மாத்திரம் எப்படி தடை பண்ணுவீங்க? அது நாட் ஹிப்போக்ரட்ஸ். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் சேலத்தில் நடந்திருக்கிறது. ஆசிரியர்கள் வெளில வரணுங்கிறேன் நான். வெளியே வாருங்கள், உங்கள் மனதில் இருப்பதை சொல்லுங்கள். மாணவர்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜ் வேணாலும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்.
அது கற்றுக்கிறது. ஆமாம், பீஃப் சாப்பிட்லாமா கூடாதாங்கிறதுக்கு என் தட்டு என் உரிமை சொன்னீங்கள்ல, என் படிப்பு என் உரிமை கிடையாதா சார்? அது மாத்திரம் ஸ்டாலின் உரிமையா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இப்போது உங்கள் சன்ஷைன் ஸ்கூலில் சொல்கிறாங்க 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ். அதே கல்வி என் பேத்தி படிக்கிறா 1500 ரூபாயில் சென்ட்ரல் ஸ்கூலில். ஆகவே நீங்கள் காஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஹை காஸ்ட்டில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வேண்டியிருக்கு. அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்தா என்ன கொடுக்கணும்? நீங்கள் இல்லைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? இதே அரசியல்வாதிகள் ப்ரூஃப். நீட் வந்தால் அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் பாதிக்கப்படுவார். ஏன் பாதிக்கணும்? ப்ரைவேட் ஸ்கூலில் ஆசிரியருக்கு சம்பளம் 10,000 12,000. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆசிரியருக்கு எவ்வளோ சம்பளம்? 60,000 80,000 1 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ இந்த ப்ரைவேட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்டு ஏன் சார் அங்கே இல்லை? அப்போ அரசாங்கம் தப்பு பண்ணுதா இல்லையா? மகேஷ் பொய்யாமொழி அரசியல் பண்ணி கொண்டு இருக்கார். பள்ளிக்கூடங்களை கவனிக்கலைங்கிறேன்னா, எங்கள் ஊரில் பொய்ய வயலில் சிவகங்கை மாவட்டத்தில் கம்ப்யூட்டர் லெபார்ட்ரியில் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணின பையன் ஷாக் அடித்து செத்து போனானா இல்லையா லாஸ்ட் மந்த்? அவ்வளோ கேவலமான நிர்வாகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன மீசம் முறுக்கிறது வேண்டியிருக்குங்கிறேன்னா, இந்த தொடரற்ற வேலையெல்லாம் பிஜேபி கிட்ட வேண்டாம், சென்டர்கிட்ட வேணாம். ஒழுங்காக மரியாதையாக மும்மொழி கொள்கை தனியார் கல்விக்கூடங்களில் இருக்கும்னு சொன்னால் அரசு கல்விக்கூடங்களையும் வேணும். அதுக்காக தான் இப்போ நாம் 14 லட்சம் டச் பண்ணியிருக்கோம். 7ஆம் தேதி ஆரம்பித்தது சம கல்வி வாய்ப்புக்காக. 7ஆம் தேதி நான் அன்றைக்கி இங்கே தான் திருச்சியில் தான் மலைக்கோட்டையில் ஆரம்பித்தேன். உங்களை இங்கே சந்திச்சுட்டு மலைக்கோட்டை. இது வரைக்கும் 14 லட்சம் பேர் இருக்காங்க. எங்களுக்கு மே 31ஆம் தேதிக்குள்ளே 1 கோடி இலக்கு. சர்வசாதாரண சகஜமாக இதில் அச்சீவ். அதனால் இன்றைக்கி மக்கள் அதுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஆசிரியரும் ஆதரவாக இருக்கிறது வரவேற்கத்தக்கது. அவரை கைது பண்ணியிருக்கிறதுங்கிறது அராஜகமான செயல். நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை அதிகாரிகள் தைரியமாக இந்த மாதிரியான நடவடிக்கையில் நாங்கள் அரசோடு ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லுங்கிறேன். நான் அதிகாரிகள் என்ன சொல்லணும்? சார், இட்ஸ் நாட் ரைட். நாம் அவரோட கருத்தை சொல்லியிருக்கார். கருத்து உரிமை உங்களுக்கு இருக்குது, அவருக்கு இல்லையா? அது செய்யறது தப்பு. we will not do சொன்னால் என்ன? ஆகவே இன்றைக்கி ஒரு வெளிப்படையான நேர்மையான நிர்வாகத்தை இந்த ஃபேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாம் கொண்டு வர வேண்டிய அவசியம். சார், இப்போ 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க பிஜேபி. இந்த மும்மொழிக்கு அதாவது விநாசகாலே விபரீதம், அழிவின் விளிம்பில் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, தி ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால். அழிவுக்கு முன்பாக ஆணவம் செல்லும். இது ஆணவம் மிக்க நடவடிக்கை. இதை ஏன் நாங்கள் மீறி கூட்டம் நடத்தினா என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் இதில் அரெஸ்ட் நடக்கட்டுமே, ஜெயிலெல்லாம் காலி பண்ணி வச்சுக்குங்கிறேன் நான். இல்லைன்னா புதிய கட்டடங்கள்லாம் பிடிச்சி ரெடியாக வச்சுக்குங்க. ஏன் சார் உங்கள் ஆணவத்துக்கு நான் கேட்குறேன். மதுரையிலேயே நடந்தது, அதை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்கான். மதுரையில் திருப்பரங்குன்றம் இது மூர்த்தி அண்ணா சிலைக்கு போகிறதுக்கு ஊர்வலம் போகலாமா? அப்போ அன்றைக்கி 144 இருந்தது இல்லை. 144 இருந்தால் அவர் ஊர்வலம் நடத்தலாம், நாங்கள் சேரப்படாதா கூடப்படாதா? அப்புறம் நீதிமன்றத்தில் போய் அனுமதி பெற்று கூடியணும். ஆகவே இந்த அராஜகமான அழிவு சக்தி ஸ்டாலினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் காவல்துறை பயன்படுத்தினால் என்ன நடக்குங்கிறதை இப்பொழுதே நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நெருக்கடி நிலையும்போது இப்படித்தான் நடந்து கொண்டீர்கள் நாடு முழுக்க. அதுக்காக சா கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு தவறு செய்த அதிகாரிகள், அவங்களுடைய அதிகார வரம்புகளை மீறியவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் 77 79 காலகட்டத்தில். இன்றைக்கி ஜனநாயக ரீதியிலான ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு தடை விதிக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவும் கூட நாளைக்கு நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சட்டப்படி. பிகாஸ் பிஜேபி பிலீவ்ஸ் இன் டெமோக்ரஸி. அதனால்
இந்த மாதிரியெல்லாம் காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறதுங்கிற ஆணவ செயல்ல காவல்துறை ஈடுபடக்கூடாது. சார், பொது இடங்களில் கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு கட்டணம் வசூலிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கோர்ட்டு என்ன சொல்லுதோ பொதுவாக அல்டிமேட் இது ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு? சுப்ரீம் கோர்ட். நீங்கள் அதுக்கு இடையில் இருக்கிற நீதிமன்றங்கள் அவருடைய தீர்ப்பு நியாயமாக இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனே இருக்குது. அதனால் இட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி கேம். அதனால் அதை நாம் பார்க்கலாம். பட்டு இப்போ நாங்கள்லாம் இப்போ காரைக்குடியில் காந்தி மைதானம் நம்ம கார்பரேஷனுக்கே பணம் கட்டிட்டு தானே மீட்டிங் நடத்துகிறோம். ஏற்கனவே அந்த பழக்கங்கள் இருக்குது. அதனால் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவங்க கருத்தை, நீதிமன்றத்தின் கருத்தை மதிக்க. தொகுதி மறுசீரமைப்பு ஸ்டாலின் வந்து தென் மாநில சிஎம் எல்லாத்தையும் இந்த புலிக்கு பயந்தவன்லாம் என் மேலே வந்து படுன்னு சொன்னான். இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இந்த 7 சீப் நிமிஷம் என் மேலே வந்து படுத்துக்கோ. சார், யார் டீலிமிட்டேஷன் பற்றி பேசினது? இட் கேம் அப் இன் 2001. அப்போ அட்டல்ஜி சர்க்கார் இருந்தது. அட்டல்ஜி சர்க்கார் தான் அது முதலமைச்சர் கூட அவர் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறார். ஆனால் எந்த சீஃப் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறார், பிரதமர் அப்படிங்கிறத நிறுத்திக்கிறார். இட் வாஸ் அட்டல்ஜி ஹூ போஸ்ட்போன்ட் இட் பை 25 years. இப்போது டீலிமிட்டேஷன் நாம் கொண்டு வரணும்னு சொன்னால் பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணணும், அதனுடைய ப்ரொசீஜர் மாடலிட்டிஸ் ஃபைனல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். நல்ல வேளையாக முதலமைச்சர் இந்த திடீர்னு குழந்தை தூக்கத்தில் அழுதா, ஏமா அழறேன்னா டீச்சர் அடிச்சுட்டாங்க, தூக்கத்தில் அடித்ததா கனவு கண்டு, அந்த மாதிரியாக ஸ்டாலின் திடீர்னு தூக்கத்தில் எழுந்து உட்காந்து டீலிமிட்டேஷன் ஏன்? உங்களோட மொழி வெறி அரசியலை மக்கள் ஏற்க மறுத்த காரணத்தால் நீங்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நல்ல வேளையாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார். அடுத்த நிமிஷம் அவர் சொன்னார், நோபடி நீட்ஸ் டு ஒரி, எஸ்பெஷலி தி சதர்ன் ஸ்டேட்ஸ். அவர்களுக்கு நாங்கள் ப்ரோரேட்டாவில் தான் இது இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுறதுனா பண்ணுவோம் அப்படின்னு. தேர் இன்ஸ் தி மேட்டர். சார், திமுக போயிட்டு என்னன்னா மறுவரையில் வட மாநிலங்களுக்கு கூடுதல் சீட்டு போய் இது குறைஞ்சி போயிடும், இது தமிழ்நாடோட தேவை இல்லாமல் போயிடலாங்கிறது தான் அவங்கள்ட்ட தான். இதில் 2 விதமாக நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். நான் முதல்ல என்னோடய சோஷியல் மீடியாவிலே போட்டிருந்தேன், ப்ரோரேட்டானா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இருக்கிறது 39 சீட்டு, மொத்த பார்லிமெண்ட் சீட்டு 543. சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இட் வில் பி இன்க்ரீஸ் டு 724. அப்போ என்ன ஆகும்? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சீட்டு? 39 டிவைடட் பை 543 இன்ட்டு 724. இதை புரிஞ்சுக்கிற பேசிக் மேத்மெட்டிக் நாலேஜ் யாருக்கும் இல்லைன்னா மற்ற சீஃப் மினிஸ்டர்லாம் கூப்பிட வேண்டியதான். நாம் தெளிவாக சொல்லியிருக்கோம், ப்ரோரேட்டான்னா அதான் அர்த்தம். 2 வழி தான் இருக்க முடியும். ஒன்று ஆன் தி பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் சென்சஸ், அதில் தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அல்லது தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அது வேண்டாம், இட் வில் பி ப்ரோரேட்டான்னு சொல்லியாச்சு, அதோடு அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது பேச தேவையில்லை. இருந்தாலும் நான் இப்போ கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தோட பீகாரோட கம்பேர் பண்ணுறத நாங்கள் ஃபேமிலி பிளானிங்கை நல்ல செயல்படுத்தினதுனால எங்கள் பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, அதனால் நாங்கள் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? சரிதானே என் புரிதல்? சரி, இப்போ அதில் திரு ராமகோபாலன் அவர்கள், இந்து முன்னணியுடைய ஃபவுண்டர் கன்வீனர், அவர் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தார், இங்கே பாருங்கள் ஹிந்துக்கள் சீக்கிரமாக எண்ணிக்கை குறைஞ்சிருவோம், காரணம் நாம் ஹிந்துக்கள் தான் ஃபேமிலி பிளானிங் அடாப்ட் பண்ணுறோம், முஸ்லீம்கள் பண்ணுறதில்ல, ஸோ அவங்களோட பாப்புலேஷன் டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு. இப்போ அதை நியாயம்னு ஏற்றுக்கிறீங்களா? அதுக்கு என்ன ரீட்ரஸல்? லெட் ஸ்டாலின் கம் அவுட். வாங்க, விவாதம்னா ஒரு இஷ்யூக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் பாப்புலேஷன் சென்சஸ், ஃபேமிலி பிளானிங். இப்போ பாருங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, முதலமைச்சரே திருமணத்துக்கு போனால் கூடுதலாக பெற்றுக்கோ சொல்ல வேண்டி வந்துடுதுல்ல. அன்றைக்கி நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஏற்றுக்கல. தமிழன்னா ஹிந்து தமிழங்க,
அவன் எண்ணிக்கை குறையிறது அப்படின்னு அன்றைக்கி நாங்கள் சொன்னோம். அன்றைக்கி நீங்கள் எங்களை பார்த்து மதவாதின்னீங்க, இப்போ நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் சொல்கிறேன்னா, என்றைக்குமே இந்த பின்புத்தி இருக்க வேண்டாம், முன்னாடியே யோசித்து செய்வோம். இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்து அமைப்புகள், தேசிய அமைப்புகள் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும்னு இப்போயாவது இந்த திராவிடியன் ஸ்டாக்கு புரிஞ்சுண்டா சரி. தமிழக பட்ஜெட் என்ன சார் சார், இந்த பட்ஜெட்டு இது வருகின்ற 26 தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை. ஏன்னா இவர்கள் சொல்லியிருப்பது பூரா திட்டங்கள் ஒதுக்கிடுறோம் அப்படிங்கிறது தான். அதனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆனால் தானே. ஏன்னா 4000 கோடி ரூபா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சென்டர் ஒதுக்கின நிதியே நாங்கள் 95% செலவு பண்ணிட்டோம்னு சொன்னீங்க. அப்புறம் பார்த்தா அந்த கன்சர்ன்டு மினிஸ்டர் நம்ம திருச்சிக்காரர் அவர் சொல்கிறார் 40%. அப்போது நீங்கள் ஏற்கனவே சென்டர் ஒதுக்கின பணத்துக்கே இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் கொஸ்டனபிள். அப்படி இருக்கச்ச நான் வந்து ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டில் நீங்களே கேட்டீங்க 1,62,299 கோடியா ஃப்ரெஷ் பாரோயிங்ஸ். இந்த செலவினங்கள் எவ்வளவு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இட்ஸ் ஓன்லி 50,000 crores. நீங்கள் புதுசாக கடன் வாங்க போகிறது 1,62,200 கோடி. ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 50,000. அப்போது அந்த கடன் இது பூராமே கடன்லன்னு நீங்கள் ரெவன்யூ இன்கம்லேருந்து செலவு செய்யலை. ஏன்னா அதுவே 42,000 கோடி டிபிசிட் இருக்குது, ரெவன்யூ டிபிசிட். அப்போது நீங்கள் வாங்குகிற 1,62,200 கோடியிலேயே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 50,000 கோடி தான். அப்படின்னு சொன்னால் மீதி எதுக்காக கடன் வாங்குறீங்க? நாம் வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி, ரீபேமெண்ட் ஆஃப் ஆல்ரெடி டியூ இன்ஸ்டால்மெண்ட்ஸு, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இன்னும் அதுவும் ரொம்ப விளையாட்டாக ஏதோ சொல்லிவிட்டார் தங்கம் தென்னரசு. எல்லாரும் தமிழ்நாட்டை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்காமே இது. கொஞ்சம் குஜராத்தை பாருங்கள் சார், போய் அங்கே போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட, சீஃப் மினிஸ்டர்கிட்ட உட்காந்து பாடம் கற்றுக்குங்கிறேன் நான். ஏன்னா இங்கே 52,000 கோடிக்கு டாஸ்மாக் வருமானம் இருக்குது. குஜராத்தில் அது இருக்கா? இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் 42,000 கோடி டிஃபிசிட் பட்ஜெட்டு. குஜராத்தில் டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் 19,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட்டு. திரும்பி பார்க்குற மாதிரி அது இருக்குது சார், நீங்கள் இல்லை. உங்களுக்கு கொஞ்சமாவது பட்ஜெட்டு போடுறது எப்படி, பொருளாதார நிர்வாகம் பண்ணுறது எப்படின்னா, கோ டு குஜராத் அண்ட் லேர்ன் சம்திங் ஃப்ரம் தெம். அதோடு மட்டும் இல்லை, இங்கே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 50,000 கோடின்னு சொன்னேன். குஜராத்தில் 96,000 crores. டாஸ்மாக் வருமானம் இல்லை, சர்ப்ளஸ் பட்ஜெட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 96,000 crores. குஜராத்தில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் கீழே உட்காந்து கற்றுக்குங்க சார். லேர்ன் சம்திங், ஹவு டு மேனேஜ் தி ஃபினான்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு. அதனால் தமிழ்நாட்டினுடைய இந்த நிதி நிலைமை மிக மோசமான பொருளாதார நிதி நிலைமையை அது காட்டுகிறது. அது தவிரவும் நாங்கள் டெய்லி நாளைக்கு சென்னை போகிறேன், கோர் கமிட்டி மெம்பர்ஸோடலாம் இருந்துட்டு சொல்லணும். இந்த 2,000 ஏக்கரில் நியூ சிட்டி கொண்டு வரீங்களே, அதில் இன்றைக்கி என்ன முன்னேற்றம், நாளைக்கு என்ன முன்னேற்றம் டெய்லி கேட்போம். எலெக்ஷன் முடிகிற வரை அவ்வளோதானே. 2,000 ஏக்கர் யாரை ஏமாத்துறீங்க? நான்குநேரி இது பொருளாதார மையம் என்னாச்சு? 11 சொன்னது. அதனால் இது பூரா ஜஸ்ட் செர்மனைசிங், வேறு ஒன்றும் இல்லை.